அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். மாசி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் செவ்வாய் புதன், கும்பராசியில் சூரியன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதி, மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 13 பிப்ரவரி அன்றைய தினம் கும்பராசிக்கு புத பகவானும் மகர ராசிக்கு சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார்கள். 2ஆம் தேதி மார்ச் மாசி 19 அன்றைய தினம் மீனராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 8ஆம் தேதி மார்ச் மாசி 25 அன்றைய தினம் கும்பராசிக்கு சுக்கிர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் அனுசரித்து நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்திலேருந்து நிச்சயமாக, அதுவும் மாசி 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. மகர ராசிக்கு சுக்கிர பகவானுடைய மாற்றம் வருது. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாற்றம், அதாவது மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன், மகர ராசியினுடைய யோகாதிபதி சுக்கிரன், அவர் மகர ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் மாறுறார். 9ஆம் இடம் திரிகோணம். ஒரு அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு என்னதான் நமக்கு இந்த சனி மாற்றம் அது இது மாறணும், ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருந்தது. இனிமே அதில் நல்ல மாற்றங்கள் நமக்கு உறுதி. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். வரவேண்டிய கடன், நம்ம யாருக்கும் கடன் கொடுத்துருப்போம், அது வந்திருக்காது, அதெல்லாம் வரும். இந்த மாதத்தில் நல்லபடியாக வரும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே கிடைக்கும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்கும். வீடு மண்மனை சார்ந்த காரியங்கள், அது சம்பந்தமான வழக்குகள், இதிலெல்லாம் நமக்கு ஒரு அனுகூலமான தன்மை காணப்படுறது. உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள், உங்களுக்கு அண்ணனோ அல்லது அக்காவோ இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தந்தையார், தந்தையாருக்கு இந்த மாதத்தில் கோபம், முன்கோபம்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். அது மாதிரி வாழ்க்கை துணை, அவங்கள்டையும் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் வரலாம். வழக்கம் போல் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். பல விதத்திலும் ஒரு யோக பலன்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எல்லா விஷயங்களிலும் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை
நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். இதில் நம்ம பார்க்குறோம், இந்த தொழில் சம்பந்தமாக நமக்கு இந்த சனி பகவான் இருக்கிறத நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. தயவுசெய்து குழப்பிக்காதீங்க, குழம்பிக்க வேண்டாம். அது ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் புதிய மாற்றங்கள் வரும். ஏன்னா ரிஷப ராசிக்கு சனி 9, 10 உடையவர், தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம். அப்போ அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக ஒரு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல திருப்தியான சூழல் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. புத்தி நுணுக்கம் அதிகரிக்கும். இந்த கைடு, கன்சல்டன்ட்டு, ஹெச்ஆர், அப்புறம் வழக்கறிஞர், இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும், புதிய மாற்றங்கள் வந்து சேரும். அது மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி சூரியன் பார்க்குறார், சனி பார்க்குறார். சனி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தால் கூட மாணக்கர்களுக்கு சூரியனுடைய பார்வையும், அது மாதிரி நமக்கு குருவினுடைய பார்வையும் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு 4ஆம் இடத்துக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம், ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 17, 18. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ, அது மாதிரி பிரஷ்னம் பார்க்கணும், அது மாதிரி உங்களுடைய கோவில்கள் சம்பந்தமான, தெய்வம் சம்பந்தமான பிரஷ்னம் பார்க்கணும், அதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை, இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி யூடியூப்பை நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.